ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப குயிக்காக செய்கிற பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான லெமன் ரைஸ் செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் சேர்த்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1 கரண்டி ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். லைட் ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல செப்பரேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமா கறிவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயே ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். 2 மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணால் ஆனியன்லாம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ ஆனியன் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4 பூண்டு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கப்பில் ஒரு லெமன் கட் பண்ணி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதில் சீட்ஸ் எல்லாம் இருந்தால் தனியாக எடுத்துருங்க. 1 கப் ரைஸ்க்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ரைஸ் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 விசிலில் ரைஸ் கரெக்டாக பாயில் ஆகிருக்கும். அதை 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எகெயின் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாம் வெங்காயம்லாம் தாளித்து வச்ச பேன் எடுத்துக்கோங்க. குக்கரில் இருக்கிற ரைஸ் எல்லாம் பேனில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸ்லாம் உடையாத மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி வச்சு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ளேவர்ஃபுல்லான ஈஸியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் ரைஸ் ரொம்ப குயிக்காக 20 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் ஃபைனலாக சேர்க்கறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 வீடியோஸ் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Quick and Easy Recipes.